உலகத்துல இருந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்டனா உலகம் சூப்பரா இருக்கு. என்ன விஷயத்தை தூக்கலாம்? விஜய் தூக்கணும். விஜய் நான் வரேன். எதுக்கு? பிஜேபியோட கால் நக்கறதுக்கா? பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போகும்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. அங்க வர சாமி பிடிச்சிட்டு ஓடிச்சா பிடிக்க பிடிக்க. அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளாடுற குஞ்சு. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் சேவி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. அவர் அதான் அவர் ஃபர்ஸ்ட் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாது. அதுக்காண்டி நம்மளா சொல்லக்கூடாது. தெரியாது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க. தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே. ஏன்னா அவர் இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கல. அந்த நடந்து போல. காப்பாத்துங்க, ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. Not bad, not bad. Now you. இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் வந்தவன் போனவனுக்கெல்லாம் உன் ஆட்சியை கொடுத்துவிட்டு அடிமையாய் வாழ்வதையே பெருமையாய் காக்கப் போகிறார். சமநீதி உதவுவாய், சமமே போல் ஜனநாயக எனவே போல் தலைவாய். இலையே உனதிலையே கதி இலையே என்னும் எளிமை இனிமே நிலை எனவே முறை தலைவாய் முறை தலைவாய். என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெற்றிக்குதான் தலைவர் அவசர முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. அரசியல் பண்ணா மட்டும்தானே அரசியல் களத்துல நிக்க முடியும். சும்மா ஷோ காமிக்கிறவங்க நாங்க கிடையாது. நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. முடிஞ்சே பண்ணிட்டோம். ஆனா எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. நம்ம டிவிக்கே எப்பயுமே ஜெயிக்கும். நம்ம இது இடியாப்போ
அததான் நான் இப்ப சொல்ல போறேன். அணில் குஞ்சுவலா உங்களுக்கு என்ன 2 வெட்டு வச்சு வாங்கி வச்சிருக்கேன். இவையெல்லாம் சத்தம் விடலாம் அவரவர் வீட்டு வாசல்ல உடனே வச்சிருவே மாத்துக்க. வீட்டு விட்டு வெளியிருந்தா டொப்புன்னு அடி. பாத்துக்கிடுங்க அணில் குஞ்சுவலா ரொம்ப பேசணும் வச்சுக்கிட்டே சுட்டு தின்னுபடியே பாத்துக்க. பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா அங்க வேணான்னு சொன்னாரு முதல் ஸ்டார்டிங்கு. மீதி எல்லா இடத்துக்கும் அவர் போராடி தான் இருக்கு. சொல்லுங்க வேற எங்க போறான்னு சொல்லுங்க. என்னங்க நிறைய விஷயத்துல அவர் போராடுறாரு. சொல்லுங்கண்ணே ஒரு 3 சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணு போராடுறாரா. அதுக்கப்புறம் வந்து வேற எங்க சொல்றது முதல்வராக வேண்டி வண்டியில் இருக்கிறோம். வணக்கம்டா புள்ள டிவிகேல இருந்து கொடூரமா எப்படின்னா அப்புன்னு கொடூரமா உங்கள் விஜய் உயிர் என்ன வரணும் டட்ட. ஏய் புள்ள இங்க பாரு எங்க மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் தளபதி கால எடுத்து வைக்கிறாரு. நல்லா செம்மையா களை கட்ட போகுது. திருவிழா அந்த மாதிரி எந்த இதுலயும் நடந்தது இல்ல. இப்ப எங்க தளபதி எங்க ஏரியாவுல வந்ததா சும்மா கோலாகலமா திருவிழா நடக்க போகுது. திருவிழா தளபதி பயிலுகடா கொடூரமா. என்ன கே பூ கே என்ன வாயில தான் வந்துருன்றீங்க. என்ன வந்துரும்? இதை விட மோசமாக்கா டேஸா போட்டு அந்த ஜோசப் விஜய பச்சை எங்களால திட்ட முடியும். அவன் எவ்வளவு பெரிய புடிங்கலாம் இல்லக்கா. ஆனா இருந்தாலும் நாகரிகமா பேசி போறது. கொள்கைய நீங்க எதிர்த்து நில்லுங்க, தப்பு இல்ல. ஆனா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளைங்களா இப்படி பேசுவாங்களா சொல்லு பாக்கலாம். நீங்க இப்ப நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்ணா இல்ல எப்படி? என்னக்கா பஜாரி மாதிரி பேசுற நீ? இப்படி எல்லாம் மைக்கு முன்னாடி விஜய்க்கு வசனம் வரைஞ்சு கட்டிட்டு எங்க அண்ணன் சீமான திட்டுறதுனால அவர் திரிசாவை கழட்டி விட்டுட்டு உன்னை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுக்க வரலாம் நினைக்காத. நீ எல்லாம் யாருன்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆள் இங்க வந்துட்டு போனாலும் இந்த ஊரையே மறந்துடுவான். கேவலம் இந்த புயல மணிக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இஷ்டத்துக்கு அச்சு விடுறாரு. கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார்ன்றாரு. அதுக்கெல்லாம் லைக் போட வேண்டியதா இருக்கு. தம்பி நீ ஸ்பேஸ்ல இருக்க தம்பி. கையை நீட்டி திரும்பி பார்த்தெல்லாம் பேசக்கூடாது. நேரா பார்த்து பேசணும். புரியுதா? இதுவே தெரியல நீ என்னத்த முட்டு கொடுக்குறேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எவ்வளவு முட்டு கொடுத்து தெரியுமா? எவ்வளவு பேர் கேவலமா கேக்குறாங்க தெரியுமா வந்து கமெண்ட்ல. நானும் எவ்வளவு திசை திருப்புறேன் தெரியுமா? ஏதாவது ஒரு மேட்டர் கிடைச்சா அதை பெருசாக்கலாம்னு மாத்துறேன். பண்ற எல்லாம் அசிங்கமா பண்றாங்க. கடுப்பாவது எனக்கு. சரி இதெல்லாம் பரவாயில்ல. புசி வெளியேறுன்னு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கு. அது யாரு? நீங்களா? அது நான் தான். ஆமா நான் தான். பின்ன என்ன கிழிச்சாரு அவரு? போய் தலைமறைவாகுறாரு. நான்ல இங்க ஸ்கூல் லீவ்ல வந்து 2 நாள்ல லீவ் போட்டேன் தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னு அக்குள்ள வெங்காயத்தை வச்சுட்டு வாயில கஞ்சி தண்ணி ஊத்தி வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சு 2 நாள் லீவ் போட்டு நான் ட்வீட் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தா இவங்க வெளியே வந்தாலே புசி காலில் விடுறாங்க, மாவட்ட செயலர் எல்லாம் போய் விழுவுறாங்க. அப்ப நாங்க என்ன தொக்கா? நான் வந்து என்ன சொல்றேன், அவரே சொல்றாருல நான் வந்து தளபதி இல்லாம இல்ல, தளபதிக்கு பின்னாடி தான் இருக்கணும். அதனால தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அது அப்படி இல்ல. நான் இல்லன்னா தளபதி இல்ல. அப்ப அததான் அவரு மாத்தி சொல்றாரு. திமுரு இல்லப்பா. நம்ம தளபதி புகழ் உலகம் நம்ம இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. தம்பி நீங்க பண்ற ஒர்க்கே எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஏன்னா நான் ஒரு மீம் பாக்குறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் புசியை வந்து நம்ம தலைவர் கூடவே வச்சிருக்காருன்னா ஒருவேளை தலைவரோட ஏதாவது போட்டோ ஏதாவது புசிட்ட இருக்கோ அதை வச்சு ஒரு மிரட்டுறாரோ அப்படின்னா நான் மீம் பாக்குறேன். அதுக்கு அவ்வளவு லைக்ஸ் வந்துருக்கு. நீங்க வாரியர்ஸ் என்ன வேலை செய்றீங்களா இல்லையா? நீங்க இல்ல நாங்க அது அதை பாக்கல. அது அந்த நேரத்துல நாங்க ஜெகதீஷுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். சம்பந்தம் இல்லாம ஆதவ் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஓடி ஒளிஞ்ச ராஜ அண்ணனுக்கு எல்லாம் போய் முட்டு இப்படி எம்பி நிப்பாட்டுறேன் நானு. அவங்களுக்கு அவங்களே முட்டு கொடுத்துப்பாங்கப்பா. நம்ம அஜய்க்கு மட்டும் கொடுத்தா போதும், நம்ம தலைவர் கொடுத்தா போதும். என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த அஜய் இல்லன்னா இந்த புஷியே இல்லன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லையா? இந்த புஷி இல்லன்னா இந்த அஜயே இல்லையா? கட்சியே இல்லன்றாங்க. இப்ப நான் இதுக்கு எப்படி முட்டு கொடுப்பேன்?
முரட்டு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. சரி. என்னோட அதிகபட்ச மூளையை யூஸ் பண்ணி நீங்க கொடுத்த 3 வார்த்தை UP 200 கொத்தடிமை கதறு கதறு இதை தாண்டி நான் இன்னொன்னு வச்சிருக்கேன். என்னது? சும்மா சிரிக்கிற எமோஜி போட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப நம்ம முதல் டார்கெட் யாருன்னு பார்த்தா நம்ம புசி தான். புசியை காலி பண்றோம், அதுக்கப்புறம் தலைவரை காப்பாத்துறோம். ஆமா, நீங்க அந்த இடத்துக்கு அருணை கொண்டு வாங்க. அவரு நல்லா படிச்சவர், அவரு பாத்துப்பாரு. புசியெல்லாம் அடிச்சு விரட்டுங்க. இதுக்கு மேல நாங்களாம் வாரியரா நாங்களாம் வேலையை செய்ய மாட்டோம்க்கா. அவ்வளவுதான். போலீஸுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், நீதிபதிக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் பயந்து ஓடுறோம் தெரியுமா? ஏதோ ரூம்குள்ள இருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க பார்த்தா அப்பயும் ட்ரேஸ் பண்ணி வந்து கைது பண்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப இருக்க நிலவரப்படி நீங்க இவ்வளவு வேலை பார்க்க வேணாம்னு தோணுது எனக்கு. அடிச்சுக்கலாம ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? வெள்ள கொஞ்சம் வழி விடுங்க, நான் ஏறிக்கிறேன். அட காலுங்க. என்ன தள்ளுங்கடா. ஏறுங்கயா. ஏய் அட சண்டாளங்களா. தள்ளுங்க. என்ன இப்படி ரேசன்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க? ஏறுங்க. நண்பா, மரத்து மேல ஏறாத நண்பா, கொஞ்சம் இறங்கு நண்பா ப்ளீஸ். நண்பா, மரத்துல இருந்து இறங்கு நண்பா. ஒயர்லாம் இருக்குது, கரண்ட் ஒயர்லாம் இருக்குது நண்பா, கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் இறங்கு நண்பா. டிவிகே மாநாட்டுக்கு மக்கள்லாம் 2 நாள் முன்னாலே வந்து தங்கிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, அதுதான் குறிக்குது. அண்ணே, நம்ம கட்சிக்கு ஒரு 1 லட்ச ரூபா திரள் நிதி வந்திருக்கு. பையன் ஃபீஸ் கட்டாம இருக்கு, கட்டிடு. வீட்டு வாடகை அதுக்கு வேற வேணா கொடுப்பான்டா. நம்ம எப்பவுமே அடுத்தவங்க காசுல தானே வாழ்ந்து பழகிட்டு இருக்கோம். போ. டிஎம்கே வாரிசு அரசியல் மன்னராட்சியெல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க ஆமா முகம் மன்னராட்சி தானே, வேற எப்படி சொல்ல முடியாத? அண்ணே, போன மாசம் தானே பெட்டி வேண்டாம். அப்போ மன்னராட்சினா அப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுவீங்க? அவங்களும் மன்னராட்சி தானே, வாரிசு வாரிசான வந்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க டிவிக்கே சொல்லலாமே. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அதுக்கு பேரே சனிக்கிழமை. சனிக்கிழமை அதனே பேரு. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். அப்போ மத்த நாள்லாம் அரசியல் பண்ண மாட்டீங்க? அப்பதான் ஷூட்டிங் இருக்கும்ல. அப்போ மத்த நாள்லாம் கேம்பெயின் போக மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபெலோ. மத்த நாளெல்லாம் பனையூர்ல உட்காந்து அறிக்கை விடுவேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். மண்டே சரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அது ஏன் சனி ஞாயிறு மட்டும் பிரச்சாரம் வரீங்க அப்படின்னு நாம கேட்டோம்னா, இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் அந்த நாள் தான் லீவு, அப்போதான் எனக்கு கூட்டம் சேரும் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றான் சார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திருச்சியில் பிரச்சாரத்தின் பொது பேச வந்ததை மறந்ததால் தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடலை பாடிய உங்கள் விஜய். முட்டை பரோட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. அம்மா சூப்பரு, அழுக்கணும் கொழுக்கணும் பார்த்தா ஏ ஒண்ணு, நான் சும்மா எங்கிற பசிக்குது பசிக்குது தாமாட்டி பண்ணு. தொட்டபெட்ட ரொட்டு மேல முட்டை பரோட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. வந்த பசி போக இப்போ ரொம்ப ருசியாக போது, வித்தைகளை கத்து தரட்டா. நீ ஒரு எல் நான் ஒரு BSc.